அன்பர்களே, இவர் ஒரு கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர், தமிழ் போதித்தார். இந்த ஆசிரியர் தமிழ் போதிக்கிறதோட ஆங்கிலமும் போதிக்கிறார். இங்கிலீஷ் டீச்சராகவும் இருந்தார். ஒரு அரசு உயர்நிலைப்பள்ளியில் ஒரு கிராமத்தில் இவர் இங்கிலீஷ் போதித்தார். ஆங்கில ஆசிரியராக இருந்தார், இங்கிலீஷ் டீச்சராக இருந்தார். அவர் அந்த ஆசிரியர் அந்த அரசு உயர்நிலைப்பள்ளியிலிருந்து மாணவர்களெல்லாம் ஒரு கல்வி சுற்றுலாவுக்கு கூட்டி போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணார். அதாவது பெங்களூரு, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, பிருந்தாவன் கார்டன், மைசூர் அரண்மனை இதெல்லாம் காட்டுறதுக்காக வேண்டி ஒரு கல்வி சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆணும் பெண்ணுமா 50 மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணாங்க. கல்வி சுற்றுலா போனாங்க. பஸ்ஸில் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆட்டம் பாட்டம், பாட்டு, இசைக்கருவி இசைக்கிறது, நல்லா சந்தோஷமாக கூத்தும் கும்மாளமாக மகிழ்ச்சியாக அந்த சுற்றுலா பஸ் பிரயாணத்தை அவங்க அனுபவித்தாங்க. அந்த ஆசிரியரும் கூட அந்த மாணவர்களுடைய வேண்டுதலுக்காக, அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக வேண்டி அந்த ஆசிரியரும் பாட்டு பாடி எல்லாரையும் மகிழ்விச்சார். அந்த போகக்கூடிய பஸ்ஸில், அந்த பஸ்ஸில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல சர்வீஸ் மைண்ட் உள்ள ஆசிரியராக இருந்தார் அவர். அந்த பஸ்ஸு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு போய் சேர்ந்தது. பஸ்ஸிலேருந்து எல்லோரும் இறங்கி நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்காக அந்த மாணவர்களும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை குளிக்கிறதுக்காக. இப்போ அந்த மாணவர்கள் எல்லாம் அந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் நல்லா சந்தோஷமாக குளித்து சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க. அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சுகமாக இருக்கும். அருவி நீரில் குளித்தா உடம்புல உள்ள நோயெல்லாம் போயிடும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு. எல்லா மாணவர்களும் அங்கே நீர்வீழ்ச்சியில், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் குளித்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை குளித்து முடித்து எல்லோரும் திரும்பி அங்கேருந்து புறப்படுறதுக்கு எல்லோரும் பஸ்ஸுக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அட்டண்டன்ஸ் வச்சு அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களும் இருக்காங்களான்னு அப்படி சொல்லி செக் பண்ணுறாரு. அட்டண்டன்ஸ் லிஸ்ட் வச்சு செக் பண்ணுறாரு. எல்லோரும் வந்துட்டாங்களா பார்க்கணும்ல, அப்படிதான் அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி எல்லா மாணவர்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு அவர் நேம் லிஸ்ட்டை வச்சு அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மாணவி மட்டும் ஓடி வந்தா. ஒரு 10 நிமிஷம் தாமதமாக வந்து சேர்ந்தா. என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப வேகமாக ஓடி வந்து சேர்றா. ஒரே ஒரு மாணவி மட்டும் லேட்டாக வந்தா. எல்லாரும் அவளையே பிரமிக்க பார்க்குறாங்க. ஏன் இவன் மட்டும் லேட்டாக வர்றா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர், அந்த மாணவர்கள் எல்லாருமே அவளை பிரமித்து பார்க்குறாங்க. அப்புறம் எல்லா மாணவர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒகேனக்கல்லில் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. குரூப் ஃபோட்டோ அங்கே ஒகேனக்கலுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தோம், வந்து அனுபவித்தோம், சந்தோஷமாக இருந்தோம், கொண்டாடினோம் அப்படிங்கிறத ஞாபகத்துக்காக வேண்டி அங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஒகேனக்கல்லில். அப்புறம் அந்த குரூப்பெல்லாம் அங்கே ஒகேனக்கல்லேருந்து கிளம்பி அந்த ஸ்கூல் பஸ்ஸு அங்கே பெங்களூரு வந்து சேர்ந்தது. பெங்களூர் வந்து அங்கே வந்து அந்த சட்டசபை கட்டடம்,
இதையெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக வேண்டி பெங்களூர் வந்து சேர்ந்தாங்க. பெங்களூரில் உள்ள இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. பெங்களூரில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பிருந்தாவன் கார்டனுக்கு போனாங்க. மைசூருக்கு பக்கத்தில் உள்ள பிருந்தாவன் கார்டன், அந்த கார்டனில் எல்லா மாணவர்களும் அந்த ஆசிரியரும் அந்த பிருந்தாவன் கார்டனில் சுற்றி பார்க்குறாங்க. அந்த பிருந்தாவன் கார்டனில் எல்லா பக்கமும் ஒரு பக்கம் விடாமல் சுற்றி எல்லா இடத்தையும் நல்லபடியாக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றாங்க அந்த பிருந்தாவன் கார்டனில். பிருந்தாவன் கார்டனில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டுக்கு வந்தாங்க. கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டில் அவங்க அந்த நீர்வீழ்ச்சியை எல்லாம் சுற்றி பார்த்தாங்க. அந்த அழகான இந்த காட்சியெல்லாம் எல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த சுற்றுலா வந்த அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாம். கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வந்து மைசூர் பேலஸுக்கு வந்தாங்க. மைசூர் அரண்மனையை பார்க்கறதுக்காக அங்கே வந்து சேர்ந்தாங்க. மைசூர் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த பஸ்ஸும் சேர்ந்துச்சு. அங்கே வந்து எல்லாம் இறங்கி எல்லோரும் அந்த மைசூர் அரண்மனையை சுற்றி பார்க்கறதுக்காக வேண்டி உள்ளே இறங்கி போக போகிறாங்க. அந்த ஒரு லேடி டீச்சர் அங்கே எல்லாம் காட்டி என்ன விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மைசூர் அரண்மனையில் உள்பக்கம் அங்கே உள்ள அரண்மனைக்குள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் நல்லா சுற்றி பார்க்குறாங்க அந்த மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து. இவ்வளோ பெரிய அரண்மனையா, இவ்வளோ பெரிய ஹால் இருக்காங்க, இப்படி அலங்கார பொருள்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே அரண்மனைக்குள்ளே வெளியேயும் அந்த மாணவர்கள் அந்த பேலட்ஸை அந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தவங்க அந்த மைசூர் அரண்மனைக்கு வந்து போனதுக்கு ஞாபகார்த்தமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஆசிரியர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே உட்காந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மைசூர் அரண்மனையில் ஒரு குரூப் ஃபோட்டோ. மைசூர் அரண்மனையை சுற்றி பார்த்தவங்க பிறகு ஊருக்கு கிளம்புறதுக்காக வேண்டி எல்லாரும் பஸ் ஏறுறாங்க. மைசூர் அரண்மனையை உள்ளும் புறவும் இன் அண்ட் அரவுண்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் ஊருக்கு போகிறதுக்காக திரும்பி பஸ்ஸில் ஏறுறாங்க. அங்கே மைசூர் அரண்மனையை விட்டு புறப்பட்ட அந்த பஸ்ஸு நேராக கிளம்பி வேறு எங்கேயும் போகலை, நேராக அவங்க ஸ்கூலுக்கு அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. மைசூர் அரண்மனை விட்டு புறப்பட்டு வழி நெடுக பஸ் ஓடி வருது. இங்கே வந்து அந்த அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அந்த கிராமத்துக்கு ஸ்கூல் வாசலுக்கு வந்து சேர்ந்து அங்கே மாணவர்கள்லாம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. அங்கே வந்து தான் ஆசிரியர் அந்த குறிப்பிட்ட மாணவியை கூப்பிட்டு காரணம் கேட்குறாரு. என்ன காரணம்? இந்த மாதிரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் முடிச்சுட்டு நீ லேட்டாக வந்தியே, என்னன்னு சொல்லலையே, எதுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்து கேட்குறாரு. இப்போது அந்த ஸ்கூலுக்கு வந்து இறங்கி அன்னைக்கு அங்கே ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு லேட்டாக வந்ததுக்கு என்ன காரணம், ஏன் லேட்டாக வந்த, எல்லாரோட ஒன்றா சேர்ந்து குளிக்க வேண்டியதா, நீ மட்டும் தனியாக குளிச்ச அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவி சொல்லுது, நான் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்து ஆற்று தண்ணியோடையே போயிட்டேன். அப்போது 2 படுகொட்டிகள் வத்தையில் வந்து என்னை காப்பாற்றினாங்க. வத்தையில் வந்தவங்க என்னை காப்பாற்றி என்னை கரை சேர்த்தாங்க. அதனால தான் நான் லேட்டாக வர வேண்டியா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆசிரியருக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு, ஒரே பயமாக போச்சு, மனசால் கலங்கி போச்சு. இறைவா, என்னுடைய நல்ல காலம் என்ன நீ இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றிட்ட, நல்ல வேளையா நல்ல காலம் அந்த குழந்தைய, அந்த பாப்பாவை, அந்த மாணவியை உயிரை காப்பாற்றி எனக்கும் சங்கடம் வராமல் என்னை காப்பாற்றிட்ட இறைவா, உனக்கு கோடி நன்றிப்பா அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டார் அந்த ஆசிரியர். இந்த அனுபவம் வேறு யாருடைய அனுபவம் இல்லை. நான் ஆசிரியர் இருந்தப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் இது. அதை உங்களுக்கு ஒரு கதையாக சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.